Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. வகுப்புக்குரிய பெரியோர்களே, ஆலிம்களே, சகோதர சகோதரிகளே, ஹாமித் அகாடமியுடைய பணிப்பாளர்களே, நிர்வாக சபை உறுப்பினர்களே, ஆசிரியர்களே, அதே போல இன்றைய இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்துவதில் இரவு பகலாக பாடுபட்டு வருகின்ற அனைவர்களுக்கும் ஆரம்பமாக என்னுடைய சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் உங்களுடைய பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்விலே ஒரு சிறியதொரு உரையை நிகழ்த்துமாறு நான் வேண்டப்பட்டேன். உண்மையில் இந்த நிகழ்வுக்கு நேரடியாக சமூகம் அளிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அஹ், தவிர்க்க முடியாத காரணங்களினால் அப்படி நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. என்றாலும் இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கின்றேன். உண்மையில் நமக்கு தெரியும், இன்றைய காலகட்டங்களிலே மார்க்க கல்விக்கு, குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பெரும்பாலானவர்கள் மறந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக எதிர்காலத்திலே மாறக்கூடாது என்ற அடிப்படையிலே இலங்கையிலே அல் குர்ஆனை கற்பிப்பதற்கான ஏராளமான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. எமது ஊரிலும் புத்தளத்திலும் அல் குர்ஆன் மதரசாக்கள் ஏராளமாக இருக்கிறது. இன்னும் ஏராளமாக வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஏராளமான மதரசாக்கள், அல் குர்ஆனை படிக்கக்கூடிய ஏற்பாடுகள், அல் குர்ஆனை சிந்திக்கக்கூடிய ஏற்பாடுகள், அல் குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இன்னும் அதிகமாக வர வேண்டும். எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. நமக்கு தெரியும், அல் குர்ஆன் பல இடங்களிலே மனிதனை புகழ்ந்து சிறப்பாக்கி உயர்த்தி பேசினாலும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே ஒரு பயங்கரமான முறையிலே எச்சரிக்கை செய்கின்றான். அல் குர்ஆனிலே வேறு எந்த இடத்திலும் அல்லாஹ் அப்படி எச்சரிக்கை செய்யவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகவும் கடுமையான முறையிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கை செய்கின்றான். அந்த வசனத்தின் ஆரம்பம் இப்படித்தான் வருகிறது: வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நாங்கள் நரகத்துக்கென்றே அதிகமான ஜின்களையும் அதிகமான மனிதர்களையும் படைத்திருக்கின்றோம். நரகத்துக்கென்றே படைத்திருக்கின்றோம். ஏனென்றால் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வைகள், கண்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் நல்ல விடயங்களை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யுஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிப்புலன்கள், காதுகள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் நல்ல விடயங்களை கேட்க மாட்டார்கள். கண்ணிருந்தும் பார்க்க தெரியாத, காதுகள் இருந்தும் கேட்க தெரியாத, உள்ளமிருந்தும் சிந்திக்க தெரியாத இவர்கள் நரகத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். உலாய்க கல் அன்ஆம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் என்று கூறிவிட்டு அந்த வசனம் சொல்கிறது, பல்ஹும் அதல், இல்லை இல்லை, மிருகங்களை விடவும் மோசமானவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வசனம் மிக முக்கியமான செய்தியை எங்களுக்கு சொல்கிறது. உள்ளம் இருந்தும் சிந்திக்க தெரியாத, கண்கள் இருந்தும் பார்க்க தெரியாத, காதுகள் இருந்தும் கேட்க தெரியாத என்ற அந்த அம்சத்தை எடுத்துக்கொண்டால், இன்று நாங்கள் உள்ளத்தினால் எத்தனையோ விடயங்களை யோசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், காதினால் கேட்கின்றோம், கண்களினால் பார்க்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை பார்ப்பதற்கு, இந்த குர்ஆனை கேட்பதற்கு, இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு எந்த அளவு தூரம் எங்களுடைய உள்ளத்திலே இடம் இருக்கிறது, எங்களிடத்திலே இடம் இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே இடம் இருக்கிறது, எங்களுடைய குடும்பங்களிலே இடம் இருக்கிறது என்பதனை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் ஏஐ உலகம். ChatGPT, நானோ, பனானா, ஜெமினி என்று இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற உலகம் எங்கேயோ எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டது. எதிர்காலத்தில் வரக்கூடிய எங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய பிள்ளைகள்
இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் தான் வாழப்போகிறார்கள். அவர்கள் இந்த டிவைஸ்களோடும் லேப்டாப்புகளோடும் கம்ப்யூட்டரோடும் ஃபோன்களோடும் டேப்களோடும் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்களோடும் தான் அவர்கள் வாழப்போகிறார்கள். இதிலே எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவையும் குர்ஆனுடைய அறிவையும் எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்பது மிக முக்கியமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எல்லாவற்றையும் பெற்ற என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை குர்ஆனை பெறவில்லை என்றால், குர்ஆனை சிந்திக்க தெரியவில்லை என்றால், அதனை விட மிக துர்ப்பாக்கியமான நிலை வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே இந்த குர்ஆனை மரணமிட வேண்டும், இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், அழகாக தெளிவாக பிழையில்லாமல் ஓத வேண்டும், அதனை சிந்திக்க வேண்டும், அதனுடைய விளக்கங்களை எடுக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் என்றால், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம், குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றவர் உங்களிலே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஏஐ உலகம் எங்களை ஒரு ஒரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனை நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு அவசியமான ஒன்றாக பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு ஒரு மிக பலமான ஒரு அடித்தளம் எம்மில் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மார்க்க அடித்தளம், அதுதான் குர்ஆனுடைய அடித்தளம். எனவே அந்த குர்ஆனுடைய அடித்தளத்தை வைத்து என்னுடைய பிள்ளைகள் சிந்திப்பார்கள் என்றால், அந்த குர்ஆனுடைய அடித்தளத்தை வைத்து அவர்கள் படிப்பார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாணவர் பரம்பரையை, நல்ல ஒரு பரம்பரையை, எதிர்கால சந்ததியினரை உருவாக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாமித் அகாடமி மூலமாக நாங்கள் நிறைய சில புரோகிராம்களை, கோர்சஸ்களை செய்ய இருக்கின்றோம். அந்த புரோகிராமில் முழுக்க முழுக்க மார்க்க விடயங்கள் என்று மாத்திரமில்லாமல் அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் மொழி ரீதியான சில பயிற்சிகளை இந்த மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அதே போல தலைமைத்துவ பயிற்சி செய்ய இருக்கின்றோம். அதே போல புத்தகத்திலே நாங்கள் ஒரு டிசிப்ளின் சொசைட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு, முன்மாதிரி மிக்க ஒழுக்கமுள்ள ஒரு மாணவர் பரம்பரையை உருவாக்குவதற்கான சில நிகழ்ச்சிகளையும் நாங்கள் யோசித்து வருகின்றோம். உங்களுடைய உதவிகள் கட்டாயம் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு சிறியதொரு இடத்தில் செய்து வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நல்லதொரு இடம் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த விடயங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால், எமக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். எங்களுடைய ஊரிலே வரக்கூடிய எதிர்கால சந்ததியினர் நல்ல கல்விமான்களாக வர வேண்டும், நல்ல தனவந்தர்களாக வர வேண்டும். ஆனால் அவர்களுக்கு மார்க்க விடயங்கள், மார்க்க அடித்தளம் இல்லாமல் போய்விடக்கூடாது. எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்க அடித்தளம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதனைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம், செய்ய உத்தேசித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், உங்களுடைய பிரார்த்தனைகளை எதிர்பார்க்கின்றோம். நமக்காக வேண்டி ஆலோசனை தாருங்கள், நமக்காக வேண்டி உதவி செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாமித் அகாடமி நல்ல முறையிலே புத்தகத்திலே தன்னுடைய சேவைகளை வழங்க வேண்டும். மார்க்க அடிப்படையிலே ஏனைய நிறைய பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.